ஸ்டூடெண்ட்ஸ், போலீஸ் தேர்வு மற்றும் எஸ்ஏ தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம இம்பார்ட்டண்டான 45 சோசியல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வினாக்களுமே தேர்வில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான வினாக்கள். வீடியோவில் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு வினாக்களையுமே நோட் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். மறக்காமல் நீங்கள் இந்த டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்றவர் யார்? வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமை ஏற்றவர் ஆப்ஷன் சி பரஞ்சோதி. செகண்ட் கொஸ்டின், இரண்டாம் புலிகேசியை கொன்ற பல்லவ மன்னன் யார்? இரண்டாம் புலிகேசியை கொன்ற பல்லவ மன்னன் ஆப்ஷன் பி முதலாம் நரசிம்மவர்மன். தேர்ட் கொஸ்டின், விசித்திர சித்தன். விசித்திர சித்தன் என்று அழைக்கப்படுபவர் ஆப்ஷன் பி முதலாம் மகேந்திரவர்மன். ஃபோர்த் கொஸ்டின், பௌத்தம், சமண சமயம் மற்றும் வேத சமயத்தை ஆதரித்த அரசர்கள். பௌத்தம், சமண சமயம் மற்றும் வேத சமயத்தை ஆதரித்த அரசர்கள் ஆப்ஷன் டி பல்லவர்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் ஆப்ஷன் ஏ தண்டின். சிக்ஸ்த் கொஸ்டின், தஞ்சாவூரை கைப்பற்றி அதை தனது தலைநகராக ஆக்கியவர் யார்? தஞ்சாவூரை கைப்பற்றி அதனை தனது தலைநகராக ஆக்கி கொண்டவர் ஆப்ஷன் பி விஜயாலயன். செவன்த் கொஸ்டின், கடைசி சோழ மன்னன் யார்? கடைசி சோழ மன்னன் ஆப்ஷன் டி மூன்றாம் ராஜேந்திரன். எய்த் கொஸ்டின், பாண்டிய அரசை செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர். பாண்டிய அரசை செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டியவர் ஆப்ஷன் சி மார்கோபோலோ. நைன்த் கொஸ்டின், காயல்பட்டினம் துறைமுகம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? காயல்பட்டினம் துறைமுகம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஆப்ஷன் பி தூத்துக்குடி. டென்த் கொஸ்டின், வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் யாருடைய காலத்தவை? வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒற்றைக்கல் தூண்கள் யாருடைய காலத்தவை? ஆப்ஷன் பி இடைக்கால பாண்டியர்கள். 11th கொஸ்டின், சித்திரவதை ஆணையம். சித்திரவதை ஆணையம் எவ்வமைப்பின் முயற்சியால் நிறுவப்பட்டது? ஆப்ஷன் டி சென்னை வாசிகள் சங்கம். 12th கொஸ்டின், சென்னை மகாஜன சபையின் செயலாளராக இருந்தவர் யார்? சென்னை மகாஜன சபையின் செயலாளராக இருந்தவர் ஆப்ஷன் சி பி ஆனந்த ஷார்லோ. 13, இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர். இந்திய தேசிய காங்கிரசின் இரண்டாவது கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரோஜி. 14, வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம். வ.உ. சிதம்பரனார் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய இடம் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி. 15, பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் யார்? பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய அமைப்பை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி நீலகண்ட பிரம்மச்சாரி. 16, இந்தியா ஒரு தேசம். இந்தியா ஒரு தேசம் என்ற புத்தகத்தை எழுதியவர் ஆப்ஷன் ஏ அன்னிபெசன்ட். 17, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர். மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் ஆப்ஷன் பி ஜார்ஜ் ஜோசப். 18, சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர். சென்னையில் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை ஏற்றவர் ஆப்ஷன் டி எஸ் சத்தியமூர்த்தி. 19, நீல் சிலையானது அகற்றப்படும் போது முதல்வராக இருந்தவர் யார்? நீல் சிலையானது அகற்றப்படும் போது அப்போ யார் முதலமைச்சராக இருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ராஜாஜி. 20, காந்திய கவிஞர். காந்திய கவிஞர் அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். காவிரி ஆற்றின் நீளம். காவிரி ஆற்றோட நீளம் ஆப்ஷன் சி 765 கிலோமீட்டர். 22, காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாட்டில் கட்டப்பட்டுள்ள அணைகளில் சரியானது எது? மேட்டூர் அணை, கல்லணை. சரியான விடை ஆப்ஷன் சி
1 2 சரி, ரெண்டுமே சரியானது. 23 தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு. தென்னிந்தியாவின் மூன்றாவது பெரிய ஆறு. ஆப்ஷன் பி காவேரி. 24 இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது? இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஹைதராபாத். 25 மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்களை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் சி எரிசக்தி வளங்கள். நெக்ஸ்ட் 26 தரம் வாய்ந்த நிலக்கரி வகை. தரம் வாய்ந்த நிலக்கரி வகை ஆப்ஷன் ஏ ஆந்திரசைட். 27 இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்தின் அதாவது கெயில் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அதோட தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. 28 இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம். இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம் ஆப்ஷன் சி கர்நாடகா. 29 பல் மருத்துவம் புகைப்பட தொழில் மின்முலாம் பூசுதல் ஆகியவற்றில் பயன்படும் உலோகம். பல் மருத்துவம் புகைப்பட பொருள் மின்முலாம் பூசுதல் ஆகியவற்றில் பயன்படக்கூடிய உலோகம் ஆப்ஷன் பி வெள்ளி. 30 இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யப்படும் பகுதிகள். இந்தியாவில் பெட்ரோலியம் எந்தெந்த இடத்துல உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா அஸ்ஸாம், திக்பாய், மும்பை, டெல்டா பகுதி, தமிழ்நாடு, காவிரி படுகை. சரியான விடை ஆப்ஷன் டி 1 2 3 சரி, மூன்றுமே சரியானது. 31 கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி ராமநாதபுரம். 32 உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. உலகளாவிய வளங்களுக்கு எடுத்துக்காட்டு ஆப்ஷன் ஏ சூரிய ஒளி, காற்று. 33 வளங்கள் மனிதனின் பேராசைக்கு அன்று அவனது தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர். வளங்கள் மனிதனோட பேராசைக்கு அல்ல, அது அவனோட தேவைக்கு மட்டுமே என்று கூறியவர் ஆப்ஷன் பி காந்தியடிகள். 34 இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்தியாவில் அணுமின் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 1940. 35 இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம். இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் நிறுவப்பட்ட இடம் ஆப்ஷன் டி டார்ஜிலிங். 36 இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம். இந்தியாவில் முதன்முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பு அறிமுகப்படுத்தப்பட்ட மாநிலம் ஆப்ஷன் சி தமிழ்நாடு. 37 கிராமப்புற நிர்வாக பிரிவுகளில் பொருந்தாதது. கிராமப்புற நிர்வாக பிரிவுகளில் பொருந்தாதது ஆப்ஷன் பி பேரூராட்சி. 38 நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம். நகராட்சிகள் அதிகமுள்ள மாவட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி காஞ்சிபுரம். 39 உள்ளாட்சி அமைப்பு யாருடைய காலத்தில் உச்சநிலை அடைந்தது? உள்ளாட்சி அமைப்பு யாருடைய காலத்தில் உச்சநிலை அடைந்தது அப்படின்னா ஆப்ஷன் பி பிற்கால சோழர்கள். 40 சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு. சமூக அபிவிருத்தி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் ஏ 1952. 41 தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததை பற்றி கூறக்கூடிய கல்வெட்டு. தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்ததாக கூறக்கூடிய கல்வெட்டு ஆப்ஷன் பி உத்திரமேரூர் கல்வெட்டு. 42 மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர். மாநகராட்சி குழு கூட்டங்களுக்கு தலைமை தாங்குபவர் ஆப்ஷன் சி மேயர். 43 கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது? கிராம சபை கூட்டம் ஆண்டுக்கு எத்தனை முறை கூட்டப்படுகிறது? ஆப்ஷன் சி 4. 44 உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது. உள்ளாட்சி தேர்தல்களை நடத்துவது ஆப்ஷன் டி மாநில தேர்தல் ஆணையம்.
2025ஆம் ஆண்டு நடைபெற போற சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த பதிவு உங்களுக்கானதுதான். எஸ்ஏ எக்ஸாமுக்கு படிக்க வேண்டிய சிலபஸ் நிறைய இருக்கு, ஆனா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படிங்கிற மனக்குழப்பத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கவலையை போக்கும் வகையில நம்முடைய எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ் 50 மாதிரி தேர்வு புத்தகத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த 50 மாதிரி தேர்வுல இருக்கிற வினாக்கள் தேர்வுல எதிர்பார்க்கிற வினாக்கள் நிறைய இடம் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்ல, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பக்காவா அனலைஸ் பண்ணி உங்களுக்காக வினாக்களை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எஸ்எஸ் பப்ளிகேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேர்வையும் 80 வினாக்கள் ஜிகேவும் 60 வினாக்கள் உளவியலும் இருக்கு. மொத்தம் 140 வினாக்கள் வித் ஆன்சரோட 50 தேர்வுக்கும் அவங்க கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு தேர்வுலையும் இடம்பெற்றிருக்கிற கணிதம் மற்றும் உளவியலுக்கான தெளிவான விளக்கமும் உங்க பிடிஎஃப்ல கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வரும்போது இந்த பிடிஎஃப்ல இருக்க விளக்கத்தை பார்த்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, தமிழ் தகுதி தேர்வுக்கான 5000 பொது வினாக்களையும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் சிலபஸ் அடிப்படையில் எஸ்ஐ தேர்வுக்கான 27 டெஸ்டையும் அடிஷனலா அவங்க ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இந்த எல்லா ஃப்ரீ மெட்டீரியலும் நீங்க பெறுவதற்கு புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிட்டாலே போதும். இந்த புக்கை பத்தின ஃபீட்பேக் உங்களுக்கு வேணும்னா வெப்சைட்ல இந்த புத்தகத்தை வாங்கி பயன்படுத்தக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய கருத்துக்களை நிறைய பேர் ஷேர் பண்ணிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே கொடுத்திருக்கிற sspublications.com வெப்சைட்ல நீங்க புக்கை ஆர்டர் பண்ணிக்கலாம்.